நடிகை மீனாவின் கணவர் இறந்தது பற்றி தற்போது ஒரு திடுக்கிடும் தகவல் கிடைத்துள்ளது. கோவிட் பாதிக்கப்பட்டுத்தான் அவர் இறந்துவிட்டார் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது ஒரு புறாவினால் அவர் இறக்க நேர்ந்துள்ளது என்று அதிர்ச்சி தகவல் தற்போது கசிந்துள்ளது. இது புறா வளர்ப்போரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றுதான் கூற வேண்டும். குழந்தை நட்சத்திரமாக நடித்து பின்னர் கதாநாயகியாக பல படங்களில் நடித்தவர்தான் நடிகை மீனா. இவர் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார். இவர் கடந்த 2009ஆம் ஆண்டு வித்யாசாகர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இவர்களுக்கு 2011ஆம் ஆண்டு நைனிகா எனும் மகள் பிறந்தார். இவர் விஜயுடன் நடித்து பிரபலமானவர். இந்த நிலையில் நடிகை மீனாவின் கணவர் வித்யாசாகருக்கு சில மாதங்களுக்கு முன்பு கொரோனா பாதிக்கப்பட்டது. இதை மீனாவே தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். மீனாவுக்கு திரைப்பட வாய்ப்புகள் இல்லாததால் அவர் தனது கணவருடன் பெங்களூரில் வசித்து வந்தார். மேலும் சென்னையிலும் குடும்பத்துடன் அவர் தங்குவதை வாடிக்கையாக வைத்திருந்தார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு மீனா மற்றும் அவரது கணவர் வித்யாசாகர் ஆகியோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டனர். இதிலிருந்து இருவரும் மீண்டனர். இருப்பினும் மீனாவின் கணவர் வித்யாசாகருக்கு பக்க விளைவுகள் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. நுரையீரல் பிரச்சனையால் அவர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாராம். இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு சென்னை தனியார் மருத்துவமனையில் வித்யாசாகர் அனுமதிக்கப்பட்டார். அப்போது அவரை சோதித்த மருத்துவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்ததாம். நுரையீரலை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு ஒரு புதுவித நோய் தாக்கியுள்ளதை கண்டுபிடித்துள்ளனர். மீனா கணவருக்கு வந்த நோயின் பெயர் ஹிஸ்டோபிளாஸ்மோசிஸ். இந்த நோய் தாக்கினால் மரணம் நிச்சயம் என்று கூறப்படுகிறது. மணல் மற்றும் புறாக்கள், வௌவால்களின் எச்சங்கள் மூலம் பூஞ்சையினால் ஏற்படும் பாதிப்பு ஆகும். மத்திய தென்கிழக்கு நாடுகள், மத்திய அட்லாண்டிக் நாடுகளில் இந்த பூஞ்சைகள் அதிகம் வளர்கின்றன. இந்த ஹிஸ்டோபிளாஸ்மோசிஸ் வியாதி வந்தால் சிகிச்சை தேவைப்படாதாம். எனினும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களுக்கு மிக பெரிய மோசமான விளைவுகளை இது ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. இந்த நோய் வளர்ந்து உடல் முழுவதும் பரவிவிடும். இந்த நோய் பாதித்தால் காய்ச்சல், வறட்டு இருமல், நெஞ்சு வலி, மூட்டு வலி, சிவப்பாக உள்ளங்கால்களில் வீங்குதல் ஆகும். இந்த நோயை மிகவும் மோசமாக பாதித்தால் அதிக அளவு வேர்க்குமாம், சுவாசிக்க முடியாதாம், இருமும் போது ரத்தமும் சேர்ந்து வருமாம். இந்த பூஞ்சை நோய் பாதித்த ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவாதாம். இந்த நோய் குறித்து மருத்துவர் ஒருவர் நம்மிடம் கூறுகையில், புறா, வௌவால்களின் எச்சத்தால் இந்த நோய் ஏற்படுகிறது. இது மிகவும் அரிதான நோய். இந்த பூஞ்சை பாதித்த எந்த பறவையாக இருந்தாலும் அதன் எச்சங்களின் மூலம் மற்றவர்களுக்கு பரவலாம். புறாக்களுக்கு உணவு வைத்துவிட்டு வருவது, தண்ணீர் கொடுப்பது போன்றவைகளை மட்டும் செய்ய வேண்டும். அதன் எச்சங்களின் அருகே செல்வது, அதை சுத்தம் செய்வது போன்றவற்றை செய்யும் போது இது போன்ற பாதிப்புகள் ஏற்படும். எனவே ஹிஸ்டோபிளாஸ்மோசிஸ் என்பது மிகவும் அரிதான நோயே ஆகும். எல்லோருக்கும் சீக்கிரம் வந்துவிடாது. ஏற்கனவே ஏதாவது ஒரு நோய் இருந்தால் அதனுடன் இந்த பூஞ்சை நோயும் சேர்ந்து கொண்டு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். புறா, வௌவால்களின் எச்சங்களிலிருந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று மருத்துவர் நம்மிடம் கூறுகிறார். மேலும் இந்த பூஞ்சை பாதித்த பறவைகளுக்கு மட்டுமே இந்த நோய் இருக்கும் என்றும் கூறினார். சுத்தம் செய்யும் பணிகளில் வேலை பார்க்கும் நபர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படலாம். விவசாயிகள் பலர் பறவைகளின் எச்சங்களை தங்கள் வயலில் சுத்தம் செய்வார்கள். அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு குறைவாக இருந்தால் இந்த பாதிப்பு ஏற்படும். அமெரிக்காவில் பறவைகள் எச்சம் அதிகம் காணப்படும் மிசிசிப்பி, ஒஹாயோ பகுதிகளில் இந்த ஹிஸ்டோபிளாஸ்மோசிஸ் அதிகம் காணப்படுகிறது. உடல் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் நபர்களுக்கு ஹிஸ்டோபிளாஸ்மோசிஸ் ஏற்படுவது வழக்கம். வித்யாசாகருக்கு ஏற்பட்ட பிரச்சனை குறித்து மீனாவுக்கு நெருக்கமானவர்கள் மற்றும் மருத்துவமனை வட்டாரங்களில் விசாரித்தோம். ஏற்கனவே நுரையீரல் பாதிப்பு அவருக்கு இருந்தது. அது 2 நுரையீரல்களையும் மாற்ற வேண்டிய அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய பிரச்சனை. அதாவது புறாக்களின் எச்சம் கலந்த காற்றை சுவாசிக்கிற போது உண்டாகக்கூடிய நோய். பெங்களூருவில் அவருடைய வீட்டுக்கு அருகே புறாக்கள் வளர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது பற்றி முன்னாள் சுகாதாரத்துறை செயலாளர் கூறுகையில், 2 நுரையீரலுக்கும் மாற்று தர வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுரை வழங்கியுள்ளனர். அதை அடுத்து இவருக்கு மாற்று நுரையீரல் ஏற்பாடு செய்யப்பட்டு மீனாவின் குடும்பம் காத்திருந்தது. ஆனால் டோனர் கிடைப்பதில் கால தாமதம் ஏற்பட்டது. இதற்கு இடையில் அவரின் உடல் நலிவடைந்த நிலையில் நேற்று இரவு அவர் மரணமடைந்துள்ளார். மீனாவின் கணவர் மரணத்திற்கு திரையுலக பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் 15க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் தொற்றின் எண்ணிக்கை ஆயிரங்களை கடந்து கொண்டிருக்கிறது. உலகின்
சற்றேறக்குறைய 10 நாடுகளுக்கும் மேலாக 5000 தொடங்கி 1,00,000 வரையிலான தொற்று எண்ணிக்கை என்பது கடந்த 24 மணி நேரத்தில் உருவாகி இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இன்று காலை வரை 8970 ஆக்டிவ் கேசஸ் என்கின்ற வகையில் தொற்று இருந்து கொண்டிருக்கிறது. அதில் சென்னையை பொறுத்தவரை மட்டுமே 3869 பேர் தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். 8970 பேரில் 95% பேர் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டு மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அலுவலர்களால் தொடர் கண்காணிப்பில் இருந்து கொண்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். 5% பேர் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் பாதுகாப்பான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை நேற்றைக்கு ஒரே நாளில் இந்த 1484இல் 632 பேருக்கு சென்னையில் மட்டுமே தொற்றின் எண்ணிக்கை பதிவாகி இருக்கிறது. சென்னைக்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டில் 239 பேருக்கும் அதற்கடுத்து கோவையிலுமாக தொற்றின் எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது. எனவே இந்த தொற்று பரவலை குறைப்பதற்கும் தடுப்பதற்கும் இல்லாத நிலை உருவாக்குவதற்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தினந்தோறும் கள ஆய்வுகள் என்கின்ற வகையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நானும் துறையின் செயலாளரும் அந்தந்த தொகுதிகளின் மக்கள் பிரதிநிதிகளும் நேரடியாகவே சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு தரப்படுகிற மருத்துவ சிகிச்சைகள் குறித்தும் அவர்கள் தொடர்புடையவர்களுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது என்பதன குறித்தும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம், பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொற்று பரவலை தடுப்பதற்கு முகக்கவசங்கள் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி ஏற்கனவே பல வகைகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் விழிப்புணர்வு என்கின்ற வகையில் அண்ணா சாலையில் நடந்தே சென்று பாதசாரிகளுக்கு முகக்கவசங்களை அணிவித்தும் தந்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். தமிழ்நாடு முழுவதிலும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் வாகன பிரச்சாரங்களின் மூலமும் பல்வேறு கலைக்குழுக்களின் வாயிலாகவும் தொடர்ந்து இந்த முகக்கவசங்கள் அணிய வேண்டியதன் அவசியத்தை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இன்றைக்கு ஒரு புது மாதிரியாக சென்னை லஸ்கார்னரில்